வணக்கம் மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம கார் ரேசிங்ல நடந்த அசாதாரணமான மற்றும் நம்ப முடியாத சம்பவங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். குருவி படத்துல நம்ம தளபதி ஆக்சிலேட்டர் கேபிள வாயால கடிச்சுக்கிட்டே ரேஸ ஃபினிஷ் பண்ணுவாரு. ஆனா இங்க ஒருத்தவரு முட்டி போட்டுக்கிட்டே பைக் ரேஸ ஃபினிஷ் பண்ணிருக்காரு. ரோட்ல போற பைக்ல லிஃப்ட் கேட்டு போய் பாத்துருக்கோம். ஆனா ரேஸ்லயே ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போயிருக்காரு. அடே நீ என்ன கொலை பண்ண பார்த்த? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? பால் ஆஸ்பெராகோங்கிற பைக் ரேசர் பைக் ரேஸ்ல ஈடுபட்டு இருக்கும்போது பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டு பல முறை சுழன்று கீழே விழுந்திருக்காரு. அவரோட பைக்கும் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளையா அவருக்கு இந்த சம்பவத்துல சிறிய அடிகளோட மட்டும் உயிர் பழிச்சிட்டாரு. ஆனா அவரோட பைக் தான் பாவம் தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. ஒரு F1 கார் ரேஸ்ல இந்த ரேசரோட கார்ல இருந்து திடீர்னு புகையா வந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டு தன்னோட டீம் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ புகை இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏர் பாக்ஸ்ல இருந்து ஃபயர் ஆகி புகை வந்திருக்குன்ட்டு. உடனே அந்த டீம் துரிதமா செயல்பட்டு அந்த ஃபயர் அணைச்சிட்டாங்க. டிரைவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கேஷுவலா இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. நார்மலா ரோட்ல பைக்ல போறவங்களும் சரி பைக் ரேஸ்ல போறவங்களும் சரி அவங்க பைக்ல உள்ள பிரேக்க தான் பிடிப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தன் பக்கத்துல போறவனோட பைக் பிரேக்க பிடிச்சு விட்டுருக்கான். எதுக்குன்னா அவர் முன்னாடி போயிட்டு இருக்காருன்னு அவர் கீழே தள்ளி விடுறதுக்கு. டேய் இது மாதிரி சீன்ல படத்துல தான்டா பண்ணுவானுங்க, நீங்க நிஜத்திலேயே பண்றீங்களா? என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கு. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல ரொம்ப நாளா பாத்துக்காம திடீர்னு ரேஸ்ல பார்த்ததும் அவர் ஆவேசப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி போல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்டா டேய் பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல நீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு போன் இந்த ஒரு காமெடியான சம்பவத்தை கேளுங்களேன். இந்த ரெட் கலர் கார்ல வர ரேசர் தான் ரேஸ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு காரை ஓரம் கட்டிட்டாரு. அப்புறமா தான் தெரிஞ்சது பின்னாடி வர கார்ல இவர் முந்தி போயிட்டு இருக்கானுங்கன்ட்டு. அப்பாடா ஒரு வழியா ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சிட்டோம்ப்பா, நம்ம வண்டியை ஓரம் கட்டிப்போம். என்னடா அவனுங்க பின்னாடி வரவனா நம்ம முந்தி போயிட்டு இருக்கானுங்க. அண்ணே ரேஸ் இன்னும் முடியல. என்னடா சொல்ற? ஐயோ வட போச்சு. பேஷனுக்காக கார் ஓட்டுற பல பேர் மத்தியில இவரு ஃபேமஸ் ஆகிறதுக்காக கார் ஓட்டுறாரு போல. அதனால இவரு கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. மக்களே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. F1 கார் ரேஸ் போற ட்ராக்ல ஒரு ஸ்கூல் பஸ் நிக்குதுன்னா யாருக்கு தாங்க ஷாக் ஆகாது? நல்ல வேளை அந்த பஸ் டிரைவர் பஸ்ஸை கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணியிருந்தாரு. நடுவால பார்க் பண்ணிருந்தானே என்ன ஆயிருக்கும்? கார் ரேஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ரேசர் காரை ரோட்ல நிறுத்திட்டாரு. ஏன்னு பார்த்தா ரோட்டுக்கு நடுவால ஒரு பெரிய மரம் ஒண்ணு விழுந்து கிடக்கு. இந்த மரத்தை அப்புறப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த ரேஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ரேஸ்ல பங்கு எடுத்துக்கிட்ட எல்லா காருமே ரோட்ல வரிசலா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. சத்திய சோதனை. இந்த சந்தல சிந்து பாரதன்னு சொல்லுவாங்களே, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தர் செஞ்சா காட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு இருக்க ரேசர் பினிஷிங் கொட்டை தொட போறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்கிற மெத்தனத்துல பொறுமையா போக அந்த கேப்பை யூஸ் பண்ணி பின்னாடி வந்தவரு சல்லுன்னு முன்னாடி வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாரு. சிறப்பான ஆள் நீ. திடீர்னு இடது பக்கம் போயிட்டு இருந்த ஒரு காரு பிரச்சனைக்குள்ளாகி ரோட்டுக்கு நடுப்பக்கம் வர அது மேல இடிக்க கூடாதுன்னு இந்த ரேசர் அவரோட காரை ரைட் சைடுல உள்ள பிட் ஸ்டாப் ஏரியாக்குள்ள கொண்டு போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க 2 பேர் நிக்க ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க. இவரையும் காரை நிறுத்துறதுக்கு வலது பக்கம் உள்ள செவரு மேல மோதி காரை டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு நிப்பாட்டிட்டாரு. நல்வாய்ப்பா இதுல யாருக்கும் எந்த ஆபத்தும் ஆகல. இவர் இன்னைக்கு யார் முகத்துல மூச்சாரோ தெரியல. ரேஸ்ல போய்கிட்டு இருக்கும் போதே அவரோட 2 முன் டயருமே தானா கழண்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதிர்ஷ்டவசமா அவருக்கு அந்த சம்பவத்துல எதுவுமே ஆகாம அசால்ட்டா இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேளை போன வருஷம் திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். ரேஸ்ல ஸ்பீடா போகணும் தான், அதுக்குன்னு டர்னிங்லயும் போக கூடாதுப்பா. அப்படி போனா இவரை போலதான் இங்க பாருங்க எங்கெங்கயோ வண்டியை விட்டு ஏத்திட்டு கடைசியில சுத்தி வந்து ட்ராக்குக்கு வராரு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு.
1955ல கார் ரேஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு பயங்கரமான விபத்து நடந்திருக்கு. ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரு 125 மைல் பர் ஹவர்ல போய்கிட்டு இருக்கும்போது அது கிராஷ் ஆகி அந்த ரேஸ பார்த்து என்ஜாய் பண்ண வந்த ஆடியன்ஸ் உட்கார்ந்திருந்த கிரவுட்ல போய் விழுந்துருது. அந்த காரும் தீப்பற்றி வெடிச்சு எரிய அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே தெரிச்சு உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டாங்க. இந்த கோர சம்பவத்துல அந்த டிரைவரோட சேர்த்து அங்க பார்வையாளர்களா இருந்த 63 பேர் இறந்திருக்காங்க. இப்ப பாக்குற இந்த சம்பவத்துல ரேசர் தன்னோட காரை பிட் ஸ்டாப்ல நிப்பாட்டிருக்காரு. அப்போ க்ரூ மெம்பர்ஸ் டயரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கூடவே ஃபியூவலை நிரப்புறவரு ஃபியூவலை கரெக்டா நிரப்பாம சரியா இன்சர்ட் பண்ணாம வெளியில தெறிக்க விட்டுருக்காரு. உடனே அங்க தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் உடனே நல்ல வேலையா அங்க தீயணைப்பு கருவிகளை வச்சு அந்த தீயை அணைச்சிட்டாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதே போல இவரோட காரு தீப்பத்தி எரிய காரை உடனே ஓரமா நிப்பாட்டிட்டு தீயணைப்பு கருவியை எடுத்து இவரே தன்னோட காரை அணைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காதுன்னு. அது போலதான் இந்த டிரைவரு கடற்கச்சிதமா தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சு அவரே களத்துல இறங்கி தீய அணைச்சிட்டாரு. இவரு ரேஸ் ஓட்ட கத்துக்கிட்டாரோ இல்லையோ நல்ல ஒரு தீயணைப்பு வீரராகவே மாறிட்டாரு. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட கத்துக்கிடணும். காரை பார்க் பண்றதுக்கு எவ்வளவு இடம் இருந்தோம் இவர் எங்க பார்க் பண்ணிருக்காரு பாருங்க. உன் ஆட்டோ மேலதான் அந்த பஸ் நிக்குது. என்னது? அந்த பஸ் மேலதான் நீ நிக்கிற. நசிங்கிருச்சா? நஞ்சிருச்சு. இங்க ஒரு லூசு பைய காரை பிட் ஸ்டாப்ல ஃபியூவல் நிரப்புறதுக்குள்ளே பிளாக காமிச்சிட்டான். இதனால கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி டிரைவர் உடனே வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஃபியூவல் நிரப்பிக்கிட்டு இருக்கும்போதே வண்டி கிளம்புனதுனால அந்த ஃபியூவல் பைப்பும் வண்டியிலே மாட்டிக்கிச்சு. இதனால பின்னாடி வர வண்டியில அந்த ஃபியூவல் பட்டு அந்த வண்டி ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு ஊதி விடுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கார் ஹை ஸ்பீட்ல போகும்போது காத்தோட டிராக் ஃபோர்ஸால இந்த கார் அப்படியே பின்னாடி பெல்ட் அடிச்சு தரையில மோதினதுனால ஃபியூவல் டேங்க் வெடிச்சிருச்சு. அதோட மட்டும் இல்லாம அந்த கார் நேரா போய் சைடு வால்லயும் மோதிருச்சு. ஆனா இந்த சம்பவத்துல அந்த டிரைவர் சிறு காயங்களோட உயிர் தப்பிட்டாரு. ஏய், உன் வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதான் நல்ல பேசுற. உன் மேல எது மோதினாலும் அதுக்கு தான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஒரே ஒரு காரு ஒட்டுமொத்த காரையும் சோலியை முடிச்சு விட்டுருச்சுன்னா நம்புவீங்களா? இங்க பாருங்க, ஒரே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிப்பாட்டனால பின்னாடி வந்த ஒட்டுமொத்த காரும் ஒண்ணு மேல ஒண்ணு மோதி எப்படி காயலாங்கடை போல நிக்குது பாருங்க. சோலி முடிச்சு. மழை பெஞ்சு கொஞ்சம் வழுக்க தெரியா இருக்கு. அந்த டேர்னிங்ல போய் இப்படி அப்பா பிரேக் அடிக்கிறது வடிவேல் போல கிருட்டு கிருட்டு கிருட்டுல போயிட்டு இருக்காரு. ஒரு டிரைவர் 130 கிலோமீட்டர் பர் ஹவர்ல காரை ஓட்டிட்டு இருக்கும்போது காரோட ஸ்டீரிங் தனியா கையில கழண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க ஒருத்தருக்கு நடந்திருக்கு. 23ஆம் புலிகேசி படத்துல கத்திய ஒட்டாம கொடுத்த மாதிரி இவங்க ஸ்டீரிங்கை ஃபிக்ஸ் பண்ணாமலே கொடுத்துட்டானுங்க போல. எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. முன்னாடி பார்த்த ஒரு சம்பவத்துல காரு காத்தோட ஃபோர்ஸ்ல பல்ட் அடிச்சு ரோட்ல விழுந்ததை பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காரு பறந்து பக்கத்துல காட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு. ரோட்ல போக வரும்போது யாராச்சும் லிஃப்ட் கேட்டு போய் பார்த்திருப்போம். ஆனா ரேஸ்ல ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போயிருக்காருன்னு பாருங்களேன். இவரோட காரு பிரேக் டவுன் ஆகி ஓரமா நின்றுச்சு. அந்த வழியா வந்து இன்னொரு கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறி உட்காந்து ரேஸே பினிஷ் பண்ணிட்டாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? சும்மா போயிட்டு இருந்த ப்ளூ கலர் காரை ஒம்பு இழுத்தா அவன் சும்மா விடுவானா? பதிலுக்கு அவன் ஒயிட் கலர் காரை செமையா காட்டு காட்டி விட்டுட்டான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏயா கார் டிரைவர்னு நிப்பாட்டவே இல்ல, அதுக்குள்ள ஏயா குறுக்க வரீங்க? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? என்னாச்சு? என்னதான் இந்த ரெண்டு பைக்கர்ஸும் இடிச்சு கீழே விழுந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பைக்கும் என்னமா பாச பிணைப்பை காட்டுதுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.